வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் பாவக்காய் சம்பல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு இந்தளவு பாவக்காய் எடுத்து 3 பாவக்காய் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். தேசிக்காய், தக்காளி பழம் எடுத்து சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது மிளகுத்தூள், இதோட உப்பும் ஆட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சிருக்கிற பாவக்காய்க்கு உப்பு சேர்க்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பொரிக்க போகிறேன். நல்ல முருகை இல்லாமல் ஒரு கொஞ்சமாக நடுத்தரமாக பொரிச்செடுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டுது. வெட்டி வச்சிருக்கிற பாவக்காய் சேர்க்கிறேன். பாவக்காய் இந்த பதத்தில் கொஞ்சம் காணும். இப்போ இறக்குவோம். பாவக்காய் பொரிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை சேர்க்கிறேன். அதோட வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம், அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்புக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள், அதோட தேசி புளி விடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். சூப்பரான பாவக்காய் சம்பல் ரெடி ஆயிடுது. நீங்கள் விருப்பமெண்டா இந்த பாவக்காயை பச்சையாகவும் சம்பல் போடலாம். நான் பொரிச்சு போட்டிருக்கிறேன். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.